சாம்பார் சாதம் எனக்கு மெத்தடில் எப்படி பண்ணலான்ட்டு பார்க்கலாம். 3/4 கப்பு புழுங்கலரிசி, 1/4 கப்பு துவரம்பருப்பு ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். காய்கறிகள் நமக்கு விருப்பத்துக்கு சாம்பாரில் என்னெல்லாம் போடணுமோ அதெல்லாம் எடுத்துக்கலாம். நான் கேரட், பீன்ஸ், கத்திரிக்காய், வாழைக்காய், சேனைக்கிழங்கு, வெள்ளரிக்காய் இந்த அளவுக்கு நான் எடுத்துருக்கிறேன். தடியங்காய், இன்னுமே புடலங்காய், அவரைக்காய் எல்லாம் வேணுன்னா எடுத்துக்கலாம். ஒரு குக்கரில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் போட்டு கடுகு போட்டு அது பொரிஞ்சோடனே சின்ன வெங்காயம், பூண்டு எல்லாம் போட்டுட்டு லைட்டாக வதக்கிட்டு வெட்டி வச்சுருக்கக்கூடிய தக்காளி போட்டு லைட்டாக வதக்கிட்டு வெட்டி வச்சுருக்கக்கூடிய எல்லா காய்கறிகளையும் இதில் போட்டுட்டு இதுக்கு நான் சாம்பார் பொடி 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். தேவைக்கு கொஞ்சம் உப்பும் போட்டுட்டு கொஞ்சமாட்டு மஞ்சளும் போட்டு இதை லைட்டாக இந்த மாதிரி கிளறி விட்டுட்டு இதில் புளி இந்த அளவுக்கு எடுத்து அதையும் இதில் கரைச்சி போட்டுக்கலாம். இது 1 கப் அளவுக்கு புளி இருக்கும். நம்ம 1 கப்பு அரிசி பருப்புக்கு இதில் கொஞ்சம் காயும் போட்டுக்கலாம். 1 கப்பு அரிசி பருப்புக்கு ஒரு 4 கப்பு தண்ணி இதில் நம்ம போட்டுக்கலாம். இதில் அரிசி பருப்பு ரெண்டுமே இதில் போட்டுட்டு இதை நல்லா நம்ம கிளறி விட்டுக்கலாம். 4 கப்புன்னு சொல்கிறது நம்ம காய்கறிகள் எல்லாமே போட்டிருக்கோம்ல, எல்லாத்துக்கும் கணக்காட்டு கொஞ்சமாட்டு சர்க்கரையும் இதில் போட்டுட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 3 விசில் வச்சு எடுக்கலாம். அரிசி பருப்பு இந்த காய் எல்லாமே நல்லா வெந்து ஒரு 3 விசில்லாம் போனதுக்கப்புறம் எடுத்ததுக்கப்புறம் முருங்கைக்கீரை இருந்துச்சுன்னா இதில் ஒரு கைப்பிடி நம்ம போட்டுக்கலாம். இதில் கொஞ்சமாட்டு நெய்யும் இதில் லாஸ்ட்டில் போட்டுக்கலாம். மல்லி இலை கூட நம்ம இதில் வெட்டி போட்டுக்கலாம். இது நல்ல வாசனையாக நல்ல டேஸ்ட்டாட்டு இருக்கும். இது ஈஸியாட்டு 1 பாட் ரெசிபியாட்டு நம்ம செய்து எடுக்கலாம். இதே இதில் நம்ம பிசிபெலாபாத்துன்னு நம்ம பண்ணக்கூடியது வேறு மசாலா, பிசிபெலாபாத் மசாலான்னு வேறு இருக்கும். அதுக்கு வாசனையும் வேறு மாதிரி இருக்கும். இதுக்கு நம்ம பப்படம், இஞ்சி சட்னி அதெல்லாம் வச்சு சாப்பிட்லாம். இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.